It's all for you. வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு வெள்ளரிக்காயில் எப்படி ஒரு கார்விங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஃப்ளவர் தான். ஸோ எல்லோரும் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு ஃபுல்லாக ஹாஃப் கட் பண்ண போகிறதில்ல, ஒரு சென்டிமீட்டர் தேவையில்லை நமக்கு. ஸோ அதை வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 இன்ச்சஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச்சு போதும். இப்போ இதை 4 டிவைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்கையில் ஒரு டிசைன் இருக்கும், பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதை நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டிவைட் பண்ணி ஒரு மார்க் வச்சுருக்கோம். ஸோ இனி இந்த ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி கீழே நம்ம ஒரு மார்க்கு கொடுக்கணும். ஸோ இதை எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 4 மார்க்கிங்கும் ஸோ மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கீழே நம்ம ரெண்டுக்கும் நடுவில் கொடுக்குற மார்க்கிங்கில் முடிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக அந்த லீஃபை கட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 mm தான் இறக்கியிருக்கேன் இது கரெக்டாகிட்டு. ஸோ 3 mm மேலே நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு அடுத்த லேயர் வைக்க முடியாது. ஸோ நம்ம 3 mm வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன பெண்டு கொடுத்து கீழே உள்ள பாயிண்டில் கொண்டு கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி 2 பக்கமும் மிரர் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும். அது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை உங்களுக்கு வி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதை அப்படியே நேராக கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக அது ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இனி மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு மேலே உள்ள வி ஷேப் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா அதையும் நம்ம எவ்வளோ ஆழம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆழத்துக்கு கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது அந்த லீஃபை டேமேஜ் பண்ணாமல் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படி அந்த லீஃபை நம்ம திரும்ப இதே போல் கட் பண்ணிடுவோம். பட் கட் பண்ணாலும் இது பார்த்திங்கன்னா நமக்கு லேயர் பை லேயராக பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வி ஷேப் உள்ள கரெக்டாக அந்த கத்தி இறக்கி லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், வந்துடும். அது ஈஸியாக வந்துடும். ஸோ இனி இதை தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிடலாம். ஸோ அப்போ தான் அந்த லீஃப் அப்படியே ஒரு பூ மாதிரி விரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைனா அது எப்போவும் அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அந்த ஒரு 3 mm எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் இது கொஞ்சம் கனம் கம்மியாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது நீங்கள் வளைக்கும் போது ஒன்றில் பிரேக் ஆகிரும், உடஞ்சிரும். இல்லை அது ஒரு மாதிரி ஸோ அந்த பக்கமாக மறைஞ்சிரும். ஸோ இதே நம்ம கொஞ்சம் கனமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா பெண்ட் ஆகாது, பிரேக் ஆகிடும். ஸோ அந்த கரெக்டாக அந்த 3 mm வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம இதோட சென்டரில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே லேயரை நம்ம கொஞ்சம் இதோட 2 இதழோட சென்டர் வச்சு எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள். 2 இதழோட சென்டர் எடுத்திங்கன்னா இந்த இதழோட முடிவில் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஷேப் வந்துடும். ஸோ இதில் நான் 2 லேயர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 லேயர் 4 லேயர் வரைக்கும் கொடுக்கலாம். பட் லேயர்ஸ் கூட நீங்கள் உங்களோட அந்த திக்னஸ் குறைச்சிட்டே வரணும். பட் எல்லாருக்கும் இந்த 2 லேயர் இருக்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் கூட்டுறீங்களோ அதுக்கு அவ்வளோத்துக்கு அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம கீழே உள்ள லெவலில் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதை நம்ம தனியாக பிரேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இனி நம்ம இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் தேவையில்லை. ஸோ இனி இதை நம்ம ஒரு சர்க்கிளில் உள்ளே இருக்கிறத ஒரு பால் மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ ஒரு ஹாஃப் பால் ஷேப்புக்கு இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு மொட்டு இருக்க மாதிரி அப்படியே இருக்கும்.
ஸோ க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு, ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு பவுல் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இனி வந்து இதுக்கு ஒரு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக ஸ்டிக் வந்து நம்ம இதில் தான் பண்ணுறது. பீன்ஸ் எடுத்துக்கலாம், 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம், பார்பிக்யூ ஸ்டிக். ஸோ இதை வந்து நம்ம திருக்கி உள்ளே ஏற்றணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக பீன்ஸோட அடுத்த பக்கம் கரெக்டாக வந்து சேரும். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பக்கம் க்ராஸாக போயிடும். ஸோ கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியான ஒரு கார்விங் தான். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.